ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நேரடி இலவச தரிசனத்துக்கு வெறும் 12 மணி நேரம் அப்படின்றது தான் டிடிடி அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில 7 மணிக்கு அப்புறமா 12 மணி நேரம் தான் ஆகுது அப்படின்றத அபிஷியலா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த கம்பார்ட்மெண்ட்லயுமே யாருமே வெயிட் பண்ணல அப்படின்றது இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கு. பிரசன்ட் லைன், அதாவது டைரக்டா போகக்கூடிய ஃப்ரீ தர்ஷனத்துல லைன்லயே தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையுமே டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. நேத்து 27ஆம் தேதி 69,143 பேர் தர்ஷன் பார்த்திருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாராவது இன்னைக்கு நாளைக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்க தாராளமா நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். வீக் டேஸ்ல இப்போ ஸ்கூல் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு நார்மல் ஆயிடுச்சு. தாராளமா எந்த டிக்கெட்டும் இல்லாம நீங்க நேரடி இலவச தரிசனத்திலயோ இல்ல எஸ்எஸ்டி டோக்கன், அது உங்களோட விருப்பம். போகும்போது எஸ்எஸ்டி டோக்கன் அவைலபிள் இருந்தா வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நேரடி இலவச தரிசனம் கூட போகலாம். மினிமம் வந்து ஒரு 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள நம்ம தாராளமா பார்த்துடலாம். இதுவே இன்னும் உங்களுக்கு க்ரௌட் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு 5 மணி நேரத்திலேயே நம்ம லைன்லயே போயிட்டு சாமி பார்த்துடலாம். எங்கேயுமே குடோன்ல நம்மள வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. ஸோ வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் இல்லை அப்படின்றது தான் டிடிடியோட அப்டேட்டா இருக்கு. ஆவரேஜா வந்து உங்களுக்கு ஒரு 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். அதை விட கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டோக்கன் வாங்கிட்டு போகக்கூடிய தரிசனம் மத்தியானம் ஈவினிங் ஸ்லாட்டா இருந்தா, ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்லாட்டே வந்து மத்தியானம் 12 மணி 1 மணி அந்த மாதிரி ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. அந்த டைமிங் இருந்தா 3ல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட் 3 மணி 4 மணி 5 மணி இந்த மாதிரி ஸ்லாட்ல போறீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். 300 ரூபா 500 ரூபா தர்ஷன் எல்லாமே 2ல இருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம மேக்சிமம் தர்ஷனே முடிச்சுட்டு வந்துடலாம். உங்களோட டைமுக்கு தான் போகணுன்றது இல்லை. ஸோ முன்னாடி கூட நீங்க போகலாம். மத்தியானம் 2 மணி ஸ்லாட்டா இருந்தா காலையில ஒரு 12 மணி 11 மணிக்கு கூட நீங்க கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ண முடியும். ஆஃப்லைன்ல எங்கேயுமே கிடைக்காது. சப்போஸ் நாங்க 300 ரூபா புக் பண்ணியிருக்கோம், அவங்க சீனியர் சிட்டிசன், அவங்கள வந்து இந்த சீனியர் சிட்டிசன் கியூல வந்து அலோவ் பண்ணுவாங்களான்னா அப்படி கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட் இருந்தா மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்களால ரொம்ப முடியல, நடக்க முடியல அப்படின்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 300 ரூபா டிக்கெட் தான் எங்களுக்கு கிடைச்சது, இந்த கியூல வந்து அலோவ் பண்ணீங்களான்றத அந்த கியூல போயிட்டு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களை அலோவ் பண்ணாங்கன்னா தாராளமா போகலாம். ஸோ மியூசியம் கிட்ட தான் இதோட என்ட்ரி வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட். கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனத்துல போறீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம். விஐபி பிரேக் தர்ஷனா இருந்தா ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவருக்குள்ள நம்ம சாமி பார்த்துட்டே வந்துடலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டா இருக்கு. திவ்ய தரிசன டிக்கெட் உங்களுக்கு வந்து அலிப்பிரி வழியா நடந்து போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டெய்லியும் காலையில 3 மணில இருந்து டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க போகும்போது அவைலபிள் இருந்துச்சுன்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா கூட நடந்து போயிட்டு டைரக்ட் கியூல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ரீவாரி மெட்டுனா ஸ்ரீவாரி மெட்டிலே நம்ம டோக்கன் வாங்கிக்க முடியும். எஸ்எஸ்டி டோக்கனா இருந்தா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், இந்த 2 இடங்கள்லயும் உங்களுக்கு டெய்லியும் வந்து இஷ்யூ பண்றாங்க. அவைலபிள் இருக்கிற வரைக்கும் கவுண்டர் ஓப்பன்ல இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலனா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இந்த கவுண்டரானது கொஞ்சம் க்ரௌடு இருக்கும் எப்பவுமே. அதனால உங்களுக்கு டோக்கன் சீக்கிரமா இங்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற 2 கவுண்டர் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா செக் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க நேரடி இலவச தரிசனத்துல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிடில இருந்து இன்னும் வர வேண்டிய அப்டேட் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு அடுத்த மாசத்துக்கான லோக்கல் டெம்பிள், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், இந்த மாதிரி லோக்கல் டெம்பிள்ஸ்ல இருந்து வரக்கூடிய சேவா டிக்கெட்டோட புக்கிங் தான் இன்னும் வர்றதுக்கு இருக்கு. அதே போல ஸ்ரீ சென்னிகேசவ சுவாமி கோவில்ல வந்து ஆர்ஜித கல்யாணோற்சவ சேவா டிக்கெட் வந்து வர்ற 30ஆம் தேதி வந்து இஷ்யூ பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு 4ஆம் தேதி நடக்குது. அதுக்கு காலையில 30ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அதோட புக்கிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு வந்து லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட் வந்து ஓபன் பண்ணுவாங்க. நம்ம எல்லாமே புக் பண்ணிக்கலாம். அதோட புக்கிங் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு நமக்கு செப்டம்பர் மாசம் வரைக்கும் எல்லா புக்கிங்ஸுமே கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா வழிகளையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ தாராளமா புக் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த டிக்கெட்டுமே கிடைக்கல, நாங்க சடனா பிளான் பண்றோம் அப்படின்னா நேரடியா போயிட்டு நீங்க கீழ் திருப்பதியில கொடுக்குற டோக்கன் வாங்கிட்டு நீங்க சாமி வந்து பார்க்க முடியும். அந்த ஆப்ஷன் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். ரீசெண்டா நீங்களும் தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பாக்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போறவங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக்ஸும் மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.